ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேயர்ஸ். போன வீடியோவில் சொன்னது தான் லேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்ட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் லைனை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம 2D அனிமேஷன் கிளிக் பண்ணி உள்ளே செல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிறது தான் லேயர்ஸ், ஓகேங்களா? லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ஈஸியாக சொல்கிறேன். ஏன்னா இது 3D ஸ்பேஸ், அதனால் ஈஸியாக சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், இது முன்னாடி இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் பின்னாடி இருக்குது. எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். பின்னாடி இருக்குல்ல, ஸோ இது முன்னாடி. சரி, அதை நம்ம சர்க்கிளை முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கு இதை தூக்கி நம்ம இங்கே கீழே போடலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பட் இங்கே இருக்க இது வெறும் லேயர்ஸ், ஓகேங்களா? மற்றபடி இதை கீழே இறக்கி போட்டால் கீழே வராது, ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஆல்ஃபபெட், ஓகேங்களா? அது ஃபஸ்ட் லெட்டர் எந்தெந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை அரேஞ்ச் ஆகிருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை நம்மளால் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ சிம்பிளான ஒரு வழி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மிடில் பாக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே போங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பின்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள். என்ன அதுவே நான் முன்னாடி போகிறேன் பாருங்கள். எப்படி நீங்கள் கூட யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது லேயர்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறது பார்க்கணும். 3D ஸ்பேஸில் இங்கே அப்படியே செடி, அதுக்கப்புறமா கல், பேக்ரவுண்ட் அந்த மாதிரி தான் வச்சு பார்த்துருப்பீங்க 2D அனிமேஷன்லேயே, ஓகேங்களா? ஸோ அதுக்கு காரணம் இதுதான், இங்கே ஆல்ஃபபெட் காரணமாக தான், ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் அது கரெக்டாக இங்கே அரேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? பேசாமல் இதுக்கு நான் 1 இதுக்கு 2ன்னு வச்சாலும் வரும். பட் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நேமெல்லாம் மாற்றி எதுக்கு, அப்புறம் சில டைமு கொலாப்ஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ லேயர்ஸுன்றது இவ்வளோ தான். லேயர்ஸை பற்றி இவ்வளோ தான். சிம்பிளாக புரிஞ்சிட்ட மாதிரிங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் இங்கே வைக்கலாம், இல்லாட்டி இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சா இதை மாதிரிக்கும் இது முன்னாடி தெரியும், ஓகேங்களா? அந்த மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இப்போ இந்த லேயர்ஸு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேயர், அதாவது இந்த லேயர்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் டேபை கிளிக் பண்ணி ட்ரா மோடுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நமக்கு தெரியும் இங்கேயும் ஒரு லேயர்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே லேயர்ஸ்ன்னு இருக்கும். அண்ட் தென் லைனு கலர் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் இங்கெல்லாம் எந்த மாற்றமே செய்யக்கூடாது. நம்ம லேயர்ஸ்னாலே இங்கே தான். இதுதான் மெயின் லேயர், இது ரஃப் லேயர். அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அனிமேட் சிசி யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டபுள் டேப் பண்ணோம்னா சிம்பிள் உள்ளே போகும்ல, உள்ளே போய் கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஹோல் அனிமேஷனே மாறும்ல, அந்த மாதிரி இது, ஓகேங்களா? தென் இதை நம்ம இங்கே வச்சு கூட அனிமேட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வெளியே போய் 3D ஸ்பேஸ்லேயும் அனிமேட் பண்ணலாம், ஓகேங்களா? அதாவது ரியல் லேயர் வச்சு அனிமேட் பண்ணலாம், இங்கேயும் வச்சு அனிமேட் பண்ணலாம். பட் பொதுவாக இங்கே வச்சு அனிமேட் பண்ணுறது தான் என்னோட என்ன சொல்கிறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட், ஓகேங்களா? அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதுலேயே எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைன்ஸ், கலர்ஸ், ஓகேங்களா? ஒன்லி லைன் லேயரில் ஒன்லி லைன்ஸ், ஓகேங்களா? லைன்னா அந்த லைன் நினச்சிடறாங்க, லைன், ஓகே? அண்ட் தென் கலர், ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ நான் லைன் லேயரை டெலிட் பண்ணேன்னா, ஓ இங்கே இதில் நம்ம கீபோர்டில் டெலிட் பண்ண முடியாது, அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த லேயர் கிளிக், எந்த லேயர் டெலிட் ஆகணுமோ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இப்படி கீழே, ஓகேங்களா? இந்த மைனஸ் கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிடும். கண்ட்ரோல் ஜெட்லாம்
யூஸ் ஆகும். அண்ட் தென் எனக்கு வந்து நான் தெரியாமல் கலருன்ற லேயரில் லைன், அதாவது கலர் லேயரில் லைன்ஸை ட்ரா பண்ணிட்டு லைன் லேயரில் கலர்ஸை ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இதை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க இப்படி இப்படி. ஸோ அதுக்கு தான் இங்கே ஏரோஸ் இருக்குது. இது கீழே கொண்டு வரதும் மேலே கொண்டு போகிறதும் இங்கே இருக்கிறது மூலிமா பண்ணிக்கலாம். இந்த லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஓகேங்களா. இந்த லேயர்ஸில் உங்களால் எதுவுமே மாற்ற முடியாது ஓகேங்களா. அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே கலர்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதாவது இந்த ஃபில் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. அதாவது உங்களுக்கு அது கொஞ்சம் ரிஸ்கியாக தெரிஞ்சுன்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள் ஓகே. இதில் இங்கேயும் நம்ம கலர் மாற்றிக்கலான்னு சொன்னேன், அதுக்கடுத்து இந்த இடத்துலையும் இங்கேயே கலர் மாற்றிக்கலான்னு நான் சொன்னேன் ஓகேங்களா. அதான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். தென் இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கேயும் லேயர் பை லேயராக தான் இருக்கும். ஸோ இது வந்து மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்டத்தட்ட நம்ம லேயர்ஸை பற்றி கற்றுக்கிட்டோம். தென் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த அப்படியே இங்கே இருக்க லேயர்ஸ் பார்த்துட்டோம், இங்கே இருக்க லேயர்ஸை பார்த்துட்டோம், டைம் லைன்லேயும் இந்த லேயர்ஸ் கனெக்ட் பண்ணுது பாருங்களேன். டைம் லைனில் இந்த 2 லேயர்ஸும் இருக்கும், இந்த லேயர்ஸும் இருக்கும், இந்த லேயர்ஸும் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரோக் 1 லைன் கலர் அந்த மாதிரி கீழே இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி தான் டைம் லைனில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டைம் லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். லேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓகேங்களா. எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் லேயர்ஸ்னால் அது இப்படி தான் ஓகேங்களா. அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி இன்னொரு ஆப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கிற மாதிரி ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்டில் கேளுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம டைம் லைனை பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் கமெண்டில் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பபாய்.